இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். சத்திய நேர நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலே உங்களை ஆசையோடு பார்ப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் சத்தியங்களை அறிந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அநேக சத்தியங்களை நாம் பார்த்து வருகிறோம். சத்தியம் என்றாலே அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நாளிலிருந்து ஒரு புதிய தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் எல்லா காரியங்களையும் அவர் முடித்துவிட்டு அவர் மாம்சத்தில் வந்த தேவனாக வெளிப்பட்டார். வெளிப்பட்ட தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்தது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதுவரைக்கும் நாம் அநேக செய்திகளை கேட்கிறோம். உயிர்த்தெழுந்த செய்தி கேட்கிறோம், பெரிய வெள்ளிக்கிழமை செய்தி கேட்கிறோம். அதே போல நாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் அதிசயங்களை குறித்து அநேக காரியங்களை நாம் செய்திகளாக கேள்விப்படுகிறோம். இந்த நாளிலே அவர் உயிர்த்தெழுந்த பின்பு உட்கார்ந்தார், பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்கிற ஒரு மாபெரும் காரியத்தை இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து படிக்க இருக்கிறோம். இது நம்மளை அப்படியே மறுரூபமாக்குகிறது. ஒரு நாளிலே இதை குறித்து நான் படித்தபோது எனக்கு முன்பாக 10 ஆசீர்வாதங்களை அது எனக்கு கொடுத்தது. அவர் உயிர்த்தெழுந்தார், உட்கார்ந்தார் என்கிற அந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. எனவே நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். எல்லா சுவிசேஷங்களும் இதை பறைசாற்றுகின்றன. என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 64வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அந்த அரண்மனை பிலாத்துவின் முன்பாக நின்று சொன்ன ஒரு காரியம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26:64. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனிதகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்திலே வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள். மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்திலே வீற்றிருப்பதையும். அந்த வீற்றிருப்பது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இப்பொழுது அவர் இருக்கிற ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது. வீற்றிருப்பது. இதே காரியங்களை மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கும்போது, இவ்விதமாக கர்த்தர் அவர்களோடு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். தெளிவாக அதில் வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 69வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, லூக்கா 22:69, இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார். இதை படிக்க நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரும். வீற்றிருப்பார். இதை பின்னாட்களிலே அப்போஸ்தலர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருந்தபடியினாலே அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்திலே அந்த பேதுருவினுடைய பிரசங்கத்திலே நாம் அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே தாவீதை குறித்து வலது பார்சத்தில் இருப்பதை நாம் படிக்கிறோம். 35ஆம் வசனத்திலே, நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவரோடு சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். இந்த வலது பார்சத்தில் உட்காருதல் அப்படிங்கிற ஒரு பெரிய சத்தியம் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. இயேசு கிறிஸ்து அவர் மகிமைப்படுத்தப்பட்டார் இந்த பூமியிலே. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மாம்சத்திலே தேவனாக தம்மை வெளிப்படுத்தினார். ரிவீல்டு, மேனிஃபெஸ்டேஷன், ரிவீல்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார். அதோடு இந்த காரியங்கள் முடிவு பெறவில்லை. அவர் பரமேறி பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். வீற்றிருந்தபடியினாலே எனக்கு என்ன நடந்தது, நான் எப்படி ஆனேன், எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை நாம் படிக்கும்போது
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் மறுரூபம் அடைகிறது, நம்முடைய மைண்ட் ரினிவல் ஆகிறது. முதலாவது அவர் உட்கார்ந்தபடியினாலே, பிதாவின் வலது பார்சத்தில் எல்லாவற்றையும் முடித்து அவர் உட்கார்ந்தபடியினாலே அவர் என்னுடைய அடையாளத்தை மாற்றியிருக்கிறார். He changed my ID. என்னுடைய அடையாளம் மாற்றப்பட்டிருக்கிறது. என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் படிக்கலாம். எபிரேயர் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது பழைய ஏற்பாட்டிலே பகுதி பகுதியாக தன்னை வெளிப்படுத்தின தேவன் இந்த கடைசி நாளிலே தம்மை குமாரன் மூலம் வெளிப்படுத்தினார். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். நல்ல அண்டர்லைன் பண்ணிடுங்க. வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உட்கார்ந்தார். என்னை அவர் சுத்திகரிப்பதற்காக இந்த பூமியிலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் முடித்து அவர் உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்தபடியினாலே என்னை அவர் மாற்றி இருக்கிறார். என்னுடைய ஆவியை அவர் புதுப்பித்திருக்கிறார். நானும் அவரோடு என்ன செய்கிறேன் என்றால் அதே சிங்காசனத்திலே நான் வீற்றிருக்கிறேன். இந்த ஒரு அறிவு பவுலுக்கு நன்றாக இருந்தது. நீங்கள் எபேசியர் 1 அதிகாரம் 21 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, ரொம்ப அழகா எழுதுறார், அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தருளினார். ஸோ சபையில் அவர் தலையை, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம், அவர் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார் அப்படி சொல்லிட்டு 2 அதிகாரம் 1 வசனத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களான உங்களை உயிர்ப்பித்தார். அதில் அழகாக போட்டிருக்கு 4 வசனத்தில், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 7 வசனத்தில் போட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஸோ சுத்திகரிப்பை அவர் உண்டி பண்ணி உட்கார்ந்துட்டாரு. அவர் போய் உட்கார்ந்தது மாத்திரமல்ல, நம்மையும் அவர் உயிர்ப்பித்து நம்மையும் ரட்சித்து நம்ம மீது இரக்கம் அடைந்து, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, அவர் போய் உட்கார்ந்தபடியினாலே, எனக்கு ஒரு சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணி உட்கார்ந்தபடியினாலே என்னுடைய அடையாளம் மாற்றப்பட்டு விட்டது. நான் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளையாக மாறுகிறேன். நல்லா நீங்கள் இதை ஞாபகம் வைக்கணும். அதனால தான் அவர் கொலோசியருக்கு எழுதும்போது 3 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கொலோசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படியே சொல்லி தான் 10 வசனத்துக்கு வரும்போது புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை அவர் உட்கார்ந்தபடியினாலே தந்திருக்கிறார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே நான் அவருடைய பிள்ளையாக மாறுகிறேன் என்று யோவான் 1:12 சொல்லுகிறது. ஏற்கனவே இந்த அடையாளங்களை குறித்து நாம்
கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாயிண்ட் நம்ம ஏற்கனவே இந்த சத்திய நேர நிகழ்ச்சியிலே படித்திருக்கிறோம். நம்முடைய அடையாளங்கள் இது அனைத்து எப்படி எனக்கு கிடைக்கிறது என்றால், அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உட்கார்ந்தபடியினாலே என்னுடைய அடையாளம் மாறி இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் உங்கள் மைண்டில் ஒரு சேஞ்ச் வரணும். நான் தேவனுடைய பிள்ளை. இது எப்படி வந்துச்சு? அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி எனக்கு செய்து கொடுத்தார். சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உட்கார்ந்தபடியினாலே எனக்கு ஒரு அடையாளம் மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் தேவநீதியாக இருக்கிறேன். என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய நீதி எனக்கு தரிப்பித்திருக்கிறார். இந்த பூமியிலே இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே நான் ஆவியிலே இருக்கிறேன் என்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ளே கட்டி எழுப்பப்படுகிறது. வீற்றிருக்கிறார். என்னையும் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டது. அது இப்பொழுது கிறிஸ்துவோடு உன்னதத்திலே வீற்றிருக்கிறது. இந்த அறிவு என்னை உற்சாகப்படுத்துகிறது. எனவே என்னை ஒரு புதிய மனிதனாக என்னை அது அடையாளப்படுத்துகிறது. என்னை அது உருமாற்றுகிறது. அவர் உட்கார்ந்தார். என்னுடைய அடையாளம் மாற்றப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் ஒரு தேவ பிள்ளை. நீங்கள் மறந்துடவே முடியாது. நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கிறபடினாலே, தேவனுடைய மனிதனாக இருக்கிறபடினாலே, நீதிமானாக இருக்கிறபடினாலே, இந்த பூமியிலே நீங்கள் தேவனுக்கு அந்த ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டமாக இருக்கிறபடியினாலே, அவருடைய சரீரமாக இருக்கிறபடியினாலே நீங்கள் பாவத்திலே வாழ முடியாது. பாவத்திலே நிலை நிற்க முடியாது. அதனால தான் நம்ம மைண்டு ரெனுவல் ஆகணும். மனம் இது எப்போ ஆகும் அப்படின்னா, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அது நடக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்த்தோம், நம்முடைய அடையாளம் மாற்றப்பட்டுகிறது. எனவே அந்த அடையாளத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை மாறித்தான் ஆக வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அதில் அழகாக போட்டிருக்கு, தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். இதில் நமக்கு என்ன நடக்கிறது என்றால், அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கும் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். எனவே அவர் என்னை ஒரு நாளும் கைவிட முடியாது, கைவிடவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் இன்றும் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து எனக்காக பரிந்து பேசுகிறார். இதே காரியத்தை யோவானும் தன்னுடைய கடிதத்திலே எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். 2வது வசனத்தையும் 1வது வசனத்தையும் நான் படிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவரால் கைவிடப்படுவதே இல்லை. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பாவத்திலே வாழ்வது தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்கள் அதிலிருந்து வெளியே வரணும், அவரை நம்பணும், விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே எனக்காக அவர் எழும்பி நின்று பரிந்து பேசுகிறார். பூமியிலேயும் எனக்காக ஆவியானவர் பேசுகிறார். அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 27வது வசனத்தை படிச்சீங்கன்னா 26வது வசனத்தை நான் படிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால்
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஸோ நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பூமியிலே ஆவியானவர் என்னுடைய ஆவியிலிருந்து வேண்டுதல் செய்கிறார். பரலோகத்திலே அவர் இயேசு கிறிஸ்து எனக்காக திருத்துவ தேவன் என்னோடு அவர் இணைகிறார். இந்த சரீரம் தேவன் தங்குற ஆலயம். இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், எனக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஸோ வீட்டிற்கிற ஆண்டவர் என்னை சுத்திகரித்தது மாத்திரமல்ல, என்னை அடையாளப்படுத்தினது மாத்திரமல்ல, இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அவர் என்னை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் காரியம் இது. அடிக்கடி நம்ம கவலைப்படுறோம், இதை எப்படி செய்கிறது, இந்த கல்யாண காரியத்தை எப்படி செய்கிறது, கல்யாணமாகி இவ்வளோ நாள் ஆச்ச, குழந்தை காரியத்துக்கு நம்ம என்ன செய்கிறது, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, ஐயோ இந்த வியாதி இருக்கிறது இதை எப்படி போக்குறது, இது எல்லாத்தையும் நீங்கள் நினைக்கிறீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம், தம்முடைய சொந்த குமாரனும் வாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி கேள்வி கேட்கிறார். எப்படி? சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்துருக்கிறார். உங்கள் கடன் அடைக்க மாட்டாரா? உங்கள் கட்டியை ஜோமாக்க மாட்டாரா? நோயை குணப்படுத்த மாட்டாரா? சிலுவையில் நம்மளை மீட்பதற்காக அவரையே கொடுத்தவர் வெறும் இந்த உலக காரியத்திற்கு செய்ய மாட்டார்னு எப்படி நம்ம அவிசுவாசம் கொள்ள முடியும்? அவர் என்னை ஒருபோதும் விலகுவதே இல்லை. தெளிவாக இருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். வீற்றிருக்கிறவர் என்னை சுத்திகரித்து ஒரு புதிய அடையாளத்தை எனக்கு கொடுத்தார். புதிய அடையாளத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் என்னை விட்டு ஒரு நாளும் விலகி போகிற தேவனே கிடையாது. அவர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய ஆவியிலே இருக்கிறார். என்னுடைய சரீரம் தேவன் தங்குற ஆலயம், எனக்காக பரிந்து பேசுகிறார். அதனால தான் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு 36ல், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 39ல் சொல்றாரு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது, எதுவுமே நம்மளை பிரிக்க மாட்டாது. சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார், மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி? ஸோ என்னுடைய அடையாளத்தை அவர் மாற்றினது மாத்திரமல்ல, அவர் என்னோடு இருக்கிறார், எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். மறந்துடவே கூடாது. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 1வது வசனம், எபிரேயர் 8:1. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், மேற்சொன்னதுன்னா அங்கே நிறைய காரியத்தை அவர் பேசிட்டே வர்றார். முதல் 7 அதிகாரத்தில் அதில் முக்கியமான கரு என்ன அப்படின்னா, பரலோகத்தில் மகத்துவ ஆசனத்தில் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவருமாய். அதனால் அண்டர்லைன் பண்ணிடுங்க, உட்கார்ந்து. இப்போ படிக்கிறதே நம்ம உட்கார்ந்ததனுடைய சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். உட்கார்ந்திருக்கிறவருமாய் மிக முக்கியமான வார்த்தை. அவர் உட்கார்ந்தபடியினாலே பரிசுத்த ஸ்தலத்திலும் மனிதரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. தெளிவாக இருக்கு, நமக்கு உண்டு. அதனால ரவுண்ட் பண்ணி போடுறோம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு. பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக காரியங்களை இந்த புதிய ஏற்பாடு தெளிவாக இந்த எபிரேய ஆக்கியோன் விளக்குகிறார். அதில் ஒன்று இந்த ஒரு காரியம். அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அதற்கு பின்பு தேவாலயம் இருந்தது. தேவாலயத்திலே பணிவிடை செய்கிறவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவாங்க. அது பிரதான ஆசாரியன் தான் போக முடியும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்காக ஒரே தரம் பலியாகி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னென்னுமாய் இயேசு கிறிஸ்து நுழைந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை அவர் எப்படி அதை அழகாக நீட்டாக செய்து முடித்தார் என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அவர் உள்ளே போய் செஞ்சதுனால, அவர் ரத்தம் சிந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு அந்த அதிகாரத்தில் அவர் படிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில் அந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே எழுதுகிறார். ஸோ முதல்ல பார்த்தோம், அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உட்கார்ந்தபடியினாலே என்னுடைய அடையாளம் மாறிட்டு நான் தேவனுடைய பிள்ளையானேன். இரண்டாவது, அவர் ஒருபோது என்னை கைவிடுகிறதில்லை. நான் விழுந்து போனால் அவர் எனக்காக பரிந்து பேசி என்னை தூக்கி அந்த அன்பை உணர வச்சிருந்தார். அதனால நான் இயேசுவை பின்பற்றும் மெய் சீடனாக மாறுகிறேன். மூன்றாவது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உட்கார்ந்தார் பரலோகத்திலே. அதில் அழகாக போட்டு மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். எபிரேயர் 8:1 படிக்கிறோம். அப்படி உட்கார்ந்தபடியினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை என்னோடு அவர் பண்ணியிருக்கிறார். அதைத்தான் இதில் நாம் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்போ உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் அவர் என்ன செய்து போய் உட்கார்ந்தார் என்றால், என்னோடு ஒரு உடன்படிக்கை, நியூ கவனன்ட், எனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டுங்கிறது மாத்திரமல்ல, பரிந்து பேசுவதற்கு என்னோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அந்த உடன்படிக்கையின் சரத்து என்ன? 10ஆம் வசனம் 11, 12 இருக்கு. அவர் பாவங்களை கிருபையாய் மன்னித்து அக்கிரமங்களை நான் நினையாமல் இருப்பேன். தெளிவாக அதில் இருக்கு. அப்போ என்னோடு அவர் புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எனவே நான் ஒரு பாண்டேஜ், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் விடுதலையாக வாழ முடியும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தம் முடிந்தது. என்னுடைய மைண்ட் செட்டு தான் இப்போ சேஞ்ச் ஆகணும். எனக்காக சிலுவையிலே அவர் முடித்து விட்டார். என்னோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இரத்தத்திலான உடன்படிக்கை, மறந்துடவே கூடாது. இரத்தம் சிந்தி என்னை மீட்டிருக்கிறார். அவர் என்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல, வியாதியை மாத்திரமல்ல, தரித்திரத்தை மாத்திரமல்ல, கவலைகளை மாத்திரமல்ல, எல்லா பிரச்சனைகளையும் சிலுவையிலே முடித்திருக்கிறார். இந்த ஒரு அறிவு என்னுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றுகிறது. இதைத்தான் இந்த புதிய உடன்படிக்கை சரத்து சொல்லுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நாம் இதை தொடர்வோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. நீர் உட்கார்ந்தபடியினாலே எவ்வளோ ஆசீர்வாதங்கள், அதை உணரத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்திரே. நன்றி ஆண்டவர். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.